ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம புதினா செடி வந்து மொத்தமே காஞ்சு போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புதினா எல்லாமே நான் இது சொல்லினே இருக்கிறேன், இதை எடுத்துகிட்டு மாற்றணும்னு. அது ஃபுல்லாக காஞ்ச பிறகு தான் இப்போ தான் எனக்கு டைமே கிடச்சிருக்குது. அது மொத்தத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த வெறும் சம்பங்கி செடி தான் நான் வைக்கலான்னு பார்க்குறேன். புதினா வந்து இன்னும் 2 தொட்டியில் இருக்குது. சரி, அதுவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இன்னைக்கு நம்ம வந்து மழை நேற்றும் மழை வரும்னு பார்த்தா, ஆனால் ராத்திரி கொஞ்சோண்டு மழை பெஞ்சுது. ஒரு தொட்டியில் தண்ணி அப்படியே ஈரமாக இருக்குது, ஒன்றுல காஞ்சு போயிட்டு இருக்குது. இது காற்றும் அடிக்குது, அந்த காற்றுல வந்து காஞ்சு போயிடுது. பாருங்க, இன்னும் 12 மணி கூட ஆகல, அதுக்குள்ளே எவ்வளோ வெயில், பயங்கர வெயில். நம்மளுக்கு வந்து காலையிலேருந்து சரியாக இருந்துச்சு நேரம். காலையில் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வீடியோலாம் பண்ணிவிட்டு பூ பறிச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு தினமும் சொல்கிறோம், ஆனால் வர முடியறதில்ல மேலே. சரி, இப்போ வந்து பூஜை பண்ணும்போது பூ தேவைன்னு சொல்லிட்டு வந்தோம். பூ இல்லைனாக்கா அது கூட வந்துருக்க மாட்டோம். சாயங்காலமாக வந்து வீடியோ பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பேன் நான். எனக்கு 2-3 கனகாமர செடி நல்லா பூ வச்சு ரெடியாக இருக்குது, அதுவும் நம்ம மாற்றி நடணும். எல்லாத்த விட உயரமாக இந்த அழவந்தழை செடியும் நெல்லிக்காய் மரமும் தான் மேலே போயிருக்கிறாங்க. இதையும் கட் பண்ணி விடணும். அழவந்தழை வந்து நல்லா மேலே ஹைட்டாக வந்துருக்குது. அதை நம்ம மேலே உயரமாக போகிறத கட் பண்ணி விட்டால் தான் நல்லா அகலமாக படரும். இந்த ரோஸ் செடி சுத்தமாக போச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி சொன்னால் தான் அதில் பூவே பூக்குது. கத்திரிக்காய் செடி அப்படி தான் சொன்னோம், 3 கத்திரிக்காய் வச்சிச்சு. இந்த ரோஸ் செடி வந்து இந்த கிளையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இது எடுத்து போட்டுடலாம்னு சொன்னால் இப்போ பாருங்கள் 3 ரோஸ் அரும்பு வச்சிருக்குது, பன்னீர் ரோஸ். இது வந்து நம்ம மிளகா செடியில் வந்து எந்த மாற்றமும் இல்லை, பூ அப்படியே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம புளிச்ச மோர் ஊற்றுறோம், அப்புறம் மீன் அமிலம் எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றுறேன் 2 நாளைக்கு ஒரு முறை. ஆனால் இன்னும் மிளகா வரல, பூ மட்டும் அப்படியே இருக்குது. சம்பங்கி பூ வந்து இன்னைக்கு ஒரு 10-15 பூ பூத்துருக்கும். செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தியில் 2 செம்பருத்தி பூத்துருக்குது. ஜாதி மல்லியில் வந்து நிறைய அரும்பு வச்சிருக்குது. ஆனால் எப்படியும் அது ஒரு 6 ஆகும் போலக்குது பூ வர்றதுக்கு. பாருங்க, இந்த கனகாமர செடி வந்து நாட்டு கனகாமர செடி ஃபுல்லாக மொத்தம் நம்ம கட்டிங் பண்ணி விட்ட செடி. அதுலேயே மறுபடியும் அரும்பு வருது. நான் நினச்சேன் கனகாமரம் பூ வந்து பூத்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். ஆனால் மறுபடியும் அரும்பு வச்சிருக்குது அதில். நித்திய கல்யாணி செடி வந்து நம்ம எப்படியோ ஒரு 10 செடிக்கு பிடிங்கி போட்டுருப்போம் கீழே. ஏன்னா அந்த செடி இருந்தால் அந்த செடியை மொத்தத்தையும் ஃபுல்லாக மூடிக்குது, மற்ற செடியை விட மாட்டேங்குது. இப்போ 2 செடி இருக்குது அந்த ரோஸ் செடி இருக்கிற தொட்டியில். இன்றைக்கி வந்து ஒரு பெங்களூர் ரோஸ் பூத்துருக்குது, மஞ்சள் கலர் பெங்களூர் ரோஸ். அது வந்து நான் அது மேலே இன்னும் கொஞ்சம் அதுக்கு எருவு கொடுக்கணும். முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செடியிலையும் 4-5 ரோஸ் அழகழகாக பூத்து, மஞ்சள் கலர் ரோஸு. இப்போ அது ஃபுல்லாக அந்த சொரக்கொடி பீர்க்கங்கொடி எல்லாம் மூடியே அதுக்கு மேலே வர இடம் இல்லாமல் மூடி அமுத்தின்னு இருந்தது. நான் மொத்தத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க, இப்போ 2-3 தொட்டியில் வந்து சம்பங்கி செடி தான் இருக்குது. அரளி செடியில் வந்து எல்லா கலையிலையும் அந்த செம்பருத்தியோட நிலைமை அப்படியே தான் இருக்குது, இன்னும் அதுலேயே அரும்பு வைக்கல. சாமந்தி வந்து இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணோம் சாமந்தி பூக்கு. அப்புறம் பார்க்கலாம், எல்லா நம்ம எந்தெந்த தொட்டியில் வச்சுருக்கிறோமோ அதில் நிறைய பூ வரும். போன முறை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலர் சாமந்தி எவ்வளோ பூத்துச்சு. பூவை வந்து 6 முழம் 7 முழம் நம்ம கட்டி வீடியோவில் காமிச்சிருப்போம். சாமந்தி நம்மளுக்கு நிறைய பூத்துச்சு. இந்த முறையும் நான் அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன், நிறைய தொட்டியில் வச்சுருக்கிறேன் இந்த முறை. பார்க்கலாம். பாருங்கள், மேலே வந்து மானை எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மழை வர மாதிரியே இருக்குது, வெயிலும் நிறைய காயுது. ஆனால் வருமா என்னான்னு தெரியல, சாயங்காலமாக வருமா என்னான்னு தெரியல. நம்ம எதிர்பார்த்துனே இருப்போம், அப்போ மழை வராது. இது பாருங்கள், நம்ம பெங்களூர் ரோஸ் வந்து ஒன்று பூத்துருக்குது அழகாக. இன்னும் அதில் நிறைய அரும்பு வச்சுருக்குது. இதுக்கு நான் தனியாக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்கு உரம்லாம் கொடுத்து அதுக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கும் அந்த ஜாதி மல்லி செடிக்கும். இந்த பாருங்கள், சம்பங்கி நம்மளுக்கு வந்து ஒரு 10-15 பூ பூத்துருக்குது, சம்பங்கி பூவும். பாருங்க, நம்மளுக்கு மேலே வந்திருக்கிறோம். செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுட்டு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு இது குட் நியூஸ் வந்துருக்குது. இன்னைக்கோட 800 சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 700 சப்ஸ்கிரைபர் ஆகும்போது நான் அப்போ தான் எங்களுக்கு கல்யாண நாள் வெட்டிங் டேட் சொல்லிவிட்டு கேக்கெல்லாம் வெட்டி உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இப்போ வந்து இன்றைக்கி 21 கூட ஆகலை, அதுக்குள்ளே
100 சப்ஸ்கிரைபர் ஆகி 800 ஆகிருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம தினமும் லைவ்லேயும் வரோம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து நான் அந்த சிறுதானிய பொங்கல் பண்ணியிருக்கிறேன், அப்புறமா ஊத்தாப்பம் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு கடி பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம போயிட்டு லைவில் வரோம். நீங்களும் அந்த லைவ் வீடியோவும் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.